அந்த பத்ரீங்கிற காலத்துல நாங்களும் இருந்திருக்கணுமே, இப்படி அன்பாக நாங்களும் நடந்து கொள்வோமே, அல்லாஹ்வுடைய தூதருக்காக எங்களையும் அர்ப்பணித்திருப்போமே என்ற ஆர்வத்துல ஆசையில அவங்க அந்த பத்ரீங்களை புகழுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி ஞாபகப்படுத்தினார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பெருநாளுடைய தினத்தில் அவங்களை தியானத்து செய்ய போவாங்களோ, அவங்களை புகழ்ந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சந்தோஷப்படுவாங்களோ, அதே வேலையை நாங்களும் செய்யணும். மட்டுமல்லாம அவங்க தான் எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய ஈமானுடைய முன்னோடிகள், அவங்களோட கூட்டத்துல நாங்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்பதான் சுவர்க்கத்துல நுழைய முடியும் என்ற கருத்துல அந்த சஹாபாக்களுடைய பேர் நாமத்தை ஒருவர் சொல்ல மற்றவங்க அத்தனை பேரும் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டார் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்துடைய அந்த துஆவை இவங்க அவங்களுக்காக என்று கேட்க, கண்ணியத்துக்குரிய எவ்வளவு அன்பான ஒரு தொடர்பு இஸ்லாமிய பாரம்பரியத்துக்கும் இஸ்லாமிய முன்னோடிகளுக்கும் எங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு. இதுதான் சிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை இஸ்லாத்துடைய ஆரம்பம் வரைக்கும். லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ஸாகிரீன அல் ஹக்கி, என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் ஹக்கில நீங்காமலே இருப்பாங்க. நீங்காமலே இருப்பாங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னுக்கு இருக்கல்ல, இப்ப நாங்க தான் ஹக் என்றால் அப்ப 100 வருஷத்துக்கு முன்னுக்கு அவங்கள ஹக் இருக்கல்ல, அப்ப நீங்கிட்டு அப்ப இவங்க நேரான கூட்டம். 300 வருஷத்துக்கு உங்களோட இமாம் யாரு? அவங்களுக்கு இமாம் இல்ல. உங்களோட அறிஞர்கள் யாரு? அவங்களுக்கு இல்ல. 300-400 வருஷத்துக்கு முன்னுக்கு உங்களோட யாரு இருந்தாங்க காட்டுங்க பாப்போம் என்ன? அவங்களுக்கு இல்ல. அப்ப அவங்களோட ஹக்கு புதுசா வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி, ஏண்ட உம்மத்தினோட கூட்டம் நீங்காமல் இருப்பாங்க. ஸாகிரீன அல் ஹக்கி, ஹக்கில வெளிப்படையானவர்களாக. பத்ர் சஹாபாக்கள் அன்றைய சஹாபாக்கள் புகழ்ந்தாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல புகழ்ந்தான், அதை வச்சு சஹாபாக்கள் புகழ்ந்தாங்க, அதுக்கு பிறகு இமாம்கள் புகழ்ந்தாங்க, நாதாக்கள் புகழ்ந்தார்கள், ஷேகுமார்கள் புகழ்ந்தார்கள், நாங்க புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரான பாதை இதுதான், ஹக்கில வெளிப்படையாக நீங்காமல் இருப்பது என்பது இதுதான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் அந்த வழிமுறையை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். அந்த சஹாபாக்களை நாங்கள் அன்பு வைக்க வேண்டும். பரது நன்றி செலுத்துவது பரது அவர்களுக்கு நாங்கள் துஆ கேட்க வேண்டும். அவங்களோட தியாகத்தை மக்களுக்கு சொல்லி காண்பிக்க வேண்டும். இன்று அப்படி செய்யாதால் அல்லாஹ் எங்களை எப்படி சோதிச்சுக்கிறான் தெரியுமா? இஸ்லாமிய தியாகத்தை நீங்க ஞாபகப்படுத்துற இல்லையா, இஸ்லாமிய யுத்தத்தை ஞாபகப்படுத்துற இல்லையா, அப்ப காபிர்களை ஞாபகப்படுத்து. அல்லாஹ் போட்ட சோதனை பாருங்க. உங்களோட பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் ஸ்கூல்ல படிச்சே ஆகணும். முதலாவது உலக யுத்தத்தை பத்தி, 2வது உலக யுத்தத்தை பத்தி படிச்சே ஆகணும். யாருக்கு வெற்றி? காபிருக்கு வெற்றி. யாரு நடத்தினது? காபிர் நடத்தினது. இதை படிக்கணும். படிக்காத எக்ஸாம் எழுத முடியாது. என்ன காரணம்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அருமை சஹாபாக்களுடைய யுத்தம், இஸ்லாமிய மகா யுத்தத்தை புறக்கணிக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய சோதனை எப்படி இருக்குது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் பத்ர் யுத்தத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அந்த தியாகத்தை சொல்லிக் கொடுங்க, அதுல வந்த முகப்பத்தை சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு அதை காட்டி கொடுங்க, அவங்க உள்ளத்துல அந்த அன்பை புகத்துங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தல்வான். யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் பத்ர் சஹாபாக்களுடைய பொருட்டினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்த்தி விடுவாயாக. யா அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை எங்களுடைய உள்ளங்களிலே புகட்டி விடுவாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமைக்கு அவர்களுடன் சேர்ந்து சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஈமான்களுடைய கூலி போன்ற கூலியை அவர்களுக்கு இன்னும் இன்னும் கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ் அவர்களை நன்றியுடன் உணர்வு கூடக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தல்வாயாக. யா அல்லாஹ் புகழ் மாலையை படிக்கக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்தல்வாயாக. யா அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ள செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அல்வாயாக. யா அல்லாஹ் அவர்கள் உன்னுடைய தூதரை விரும்பினார்கள், உன்னுடைய தூதருக்காகவே தியாகம் செய்தார்கள். யா அல்லாஹ் அவருடைய குணத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக, அவருடைய நேர்வழியை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் அவர்கள் வைத்த அதே அன்பை எங்களுக்கும் நீ கிஃப்டாக தந்தல்வாயாக, எங்களுக்கு கிஃப்டாக தந்தல்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.